ஓப்பனாவே பண்ணதில்ல. சொல்றேன். வைரமுத்து அவர்கள வந்து நீங்க அடிக்கடி வாரம் ஒரு முறை சந்திப்பீங்க. நான் ஆ. அவர்ட்ட பேசுறேங்க. கேரளால பார்வதி. ரொம்ப நாளா அவங்களுக்கு படம் இல்லாம இருந்தது. ஆ. இப்ப ரொம்ப பீக்ல வந்துட்டாங்க. ம். படம் இல்லாததுக்கு 2 காரணங்கள். ஒண்ணு மறுக்கப்பட்டது. இன்னொன்னு அவங்களே வந்து ஒதுங்கி இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரியே இப்படி அப்படின்னு ஒண்ணு. ம். 2வது இங்க சின்மயி. ம். கொஞ்ச நாள் அவங்களே தொல்லையெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கி இருந்தாங்க. நெறைய பாடல்கள் அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. ம். சரியா? இது எல்லாமே வந்து தீர்மானமா அவங்க வந்து ஒரு சாட்சி குடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஏன் அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கல? ம். அப்படின்னு ஒண்ணு கேட்கணும். ம். ஓகே. இல்ல. இது வந்து 3 வயசு குழந்தையோ, 5 வயசு குழந்தைக்கோ நடந்த துன்புறுத்தல் அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கெல்லாம் நடந்திருக்குது. ஏன் இவங்க அந்த நேரத்துல சொல்லல? நான் அப்படிதான் கேட்பேன். அந்த நேரத்துல சொல்லல. நான் இப்ப சொன்ன எல்லா ஆட்களோடும் மிக நெருக்கமா பழகக்கூடியவங்க. என்ன இன்னைக்கு வரைக்கும் யாருமே எந்த விதமான ஆமா. ரொம்ப துன்புறுத்தலுமே ஓப்பனாவே பண்ணதில்ல. சொல்றேன். வைரமுத்து அவர்கள வந்து நீங்க அடிக்கடி வாரம் ஒரு முறை சந்திப்பீங்க. நான் ஆ. அவர்ட்ட பேசுறேங்க. நான் என் பொண்ணோட ரேகா பார்க்குறேன். மேல என் அன்பு கணவர் அதிகம் கொண்டவர். ஆமா. என்ன சொல்றது? என்னோட பொண்ணோட பார்க்குறேன், என் கணவரோட பார்க்குறேன், என் தம்பி குழந்தைங்களோட பார்க்குறேன். எ எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து விளையாடு. அவர் இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அவர் வீட்டு கதவு எனக்காக எப்போதுமே திறந்திருக்கும். திறந்திருக்கும். ஒரு நாள் கூட உன் கைய குடுன்னு அவரு கேட்டதே இல்ல. நான் தான் சொல்லுவேன். இந்த விரல்கள் தான் எழுதியது ஐயா! ஒரு நாள் இந்த விரலை பிடிப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அவருடைய எழுத்து தாங்க நான் காதலிக்கிறேன். அந்த மனுஷனுக்கு அவர் வெள்ளையா, கருப்பா, சிவப்பா, ஹைட்டா, குள்ளி நமக்கு அது தேவையே இல்ல. நம்ம அத தேடி போகல.